சரி அத்தை, அப்ப நான் போயிட்டு வரேன். ஐயே கிளம்புறீங்களா? சாப்பிட்டுட்டு போகலாம். இல்ல அத்தை, நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன் சரியா? ஐயே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி, மச்சாட்டின்னு சொல்லிடுங்க. சரி. செம்ம போரிங்காக இருக்குது. அஞ்சலியும் இல்லை, ரியாவும் இல்லை. எப்பா ஒருத்தங்க வாழ்க்கையில் கோயின்சிடென்ஸாக ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா? இப்போ கூட என்னால் நம்ப முடியல. அஜய்க்கும் ரியாக்கும் அப்புறமா அஞ்சலிக்கும் ஐடனுக்கும் கல்யாணம்னு. நம்ம தான் இன்னும் சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்கோம். சீக்கிரம் மிங்கிளாக கூட வழியை பார்க்கணும் சோனா. என்ன சோனா தனியாக இருந்து புலம்பிட்டு இருக்க? கொடுத்த எல்லா வேலையும் முடிஞ்சா? அடா எல்லா வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சுப்பா, நீ வேற. சரி சரி, நம்ம பாஸ் 2 பேரும் எப்படியும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆஃபீஸ் வருவாங்க. அதனால நம்ம தான் ஆஃபீஸை கரெக்டாக பார்த்துக்கணும். எது நம்ம ஆஃபீஸை பார்த்துக்கணுமா? ஆமாம், பின்ன நம்ம ஆஃபீஸை பார்த்துக்காம வேற யாரை பார்த்துப்பா? ஏண்டா இந்த ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பாக்கியாவ? ஏதோ நீ ஆஃபீஸை கட்டி ஆள்ற மாதிரி பேசுகிற பத்தியா? எம்மா ஆத்தா, ஒரு ஃப்ளோவில் சொன்னேம்மா, நீ வேற. சரி சரி, நம்ம அஞ்சலி கொடுத்தா இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி படி தானே நம்ம டீம் மொத்தம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், அதுபடி தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு. இந்த மந்த்லேயே 1 crore ஏதோ டேர்ன் ஓவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஐடன். 1 crore? ஆமாம், ஜஸ்ட் 1 crore. ஏடா நீ என்ன சொல்கிற? 1 crore எப்படிடா 1 மந்தில் டேர்ன் ஓவர் எடுக்க முடியும்? ஏய், அதெல்லாம் ஈஸியாக எடுக்கலாம். அஞ்சலி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கா பார்த்துக்கோ. நான் அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. நம்ம அதுபடி ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி ஆனாலும் எப்படி? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற லீடிங் ப்ராடக்ட்டே சிஆர்எம் தான். சிஆர்எம் வச்சு தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். மார்க்கெட்டிங் பண்ணுற டைமில் ஃபாரின் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, 1 மந்த்லேயே 1 crore ஈஸியாக டேர்ன் ஓவர் எடுக்கலாம். அப்படியா? சிஆர்எம் தான் நல்ல பெனிஃபிட்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் 1 கோடி எப்படி? நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக 1 crore ஈஸியாக எடுக்கலாம். சரி ஏதோ சொல்கிறீங்க, நானும் அதே ஃபாலோ பண்ணுறேன். நீ வெயிட் பண்ணி பாருமா, நாகர்கோவில் சிட்டிலே நம்ம ஆஃபீஸ் தான் நம்பர் 1 ஆக போகுது பாரு. அப்படியா? சரி சரி. லூஸு இன்னும் ஷாக்லேருந்து வெளியே வரல போல. நீ இப்படியே ஷாக் ஆகிட்டுரு, எனக்கு நிறைய வேலை கிடக்குதுப்பா, நான் போகிறேன். என்கிட்டயே சவால் விட்டுட்டு இப்ப நீ தோக்க போறடா. நானே உன்னை தோக்கடிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா உன் நிலைமைய பாத்தியா? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ ஆபீஸுக்கே வர முடியாத நிலைமையில மாட்டிட்டு இருக்க. இப்ப நீ எப்படி 1 கோடி டேர்ன் ஓவர் எடுக்க போறன்னு நான் பார்க்க தானே போறேன். என்னடா தனியாக சிரிச்சிட்டு நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லடா மகனே, என்கிட்ட ஒருத்தன் சவால் விட்டான்லாம், அவனை நினைச்சுதான் சிரிச்சுட்டே இருக்கேன். அப்பா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், அவன் சாதாரண ஆளு கிடையாது. அவன் அமைதியாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அமைதியாக இருந்துடாதுங்க. அவன் எப்படியாவது ஜெயிக்க தான் பார்ப்பான். அட போடா பைத்தியக்காரா, இதுக்கு மேல அவனால என்னடா பண்ண முடியும்? அப்பா, நீங்கள் வேணா அப்படி நினைக்கலாம்ப்பா, எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தோணவே இல்லை. பொறுத்திருந்து பாருடா. அப்பா, நீங்கள் சாதாரணமாக அவனை நினச்சிட்டு இருக்குதியா? எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 2-3 பேர் அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்த்துட்டேன். அவன் அமைதியாக இருக்கானா ஏதோ பெருசாக பண்ண போகிறான்னு அர்த்தம். சரிடா, இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? அப்பா, என்கிட்ட ஒரு கிரேட் பிளான் இருக்குது. பிளான் போடாமலே அவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம். சரி, ஏதோ சொல்ல வரா, சொல்லு கேட்போம். சரி, பக்கத்தில் வாங்க. ரொம்ப சீக்கிரட்டாக இந்த பிளானை நான் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்தால் தான் சொல்லுவேன். மகனே, நீ போட்டிருக்க பிளான் ரொம்பவே சூப்பர்டா. எப்படி அவனுக்காக பிளான் போட வேண்டாம், இருந்தாலும் நீ சொல்றன்னு சொல்லி நான் இதுல இறங்குறேன். என்னடா மாம்சு, காலையில் உன் ஆளை பார்த்துட்டு வந்ததுலேருந்தே மூஞ்சில் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குது. ஆமா, இன்னும் 1 வாரத்துல கல்யாணம் இல்ல. கல்யாணத்தை வச்சுட்டு மூஞ்சில பல்ப் எரியலைன்னா எப்படி? ஓஹோ, நீ அப்படி சொல்லுதியா? சரி சரி, என்ஜாய் பண்ணு. சரி மாம்சு, அஞ்சலி நல்லா பேசினாளா? ஹே ஆமா ரித்தி, அவ செம்மையா பேசுறான். நல்ல ஜாலி டைப்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அஞ்சலி இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவ ஆஃபீஸில் எப்போவுமே சோகமாக தான் இருப்பா. ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று நினச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி தான் இருப்பா. ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கா. ஆமாம் மாம்சு, அஞ்சலி செம்ம ஜாலியான ஒரு கேரக்டர் தான். அவள் லைஃப்பில் இப்படி நடந்ததுலேருந்து தான் அவள் டோட்டலாகவே மாறிட்டா. ஆமா ரித்தி, நானும் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ரோஷனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் அவள் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்காள்ல. இப்படி சந்தோஷமா இருந்த ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு எப்பா. ஹே ஆமாம் மாம்சு, எவ்வளோ ஜாலியாக இருப்பா தெரியுமா? ஒருக்கா கூட அவள் வாய் மூட வச்சு அது தொண தொண தொணன்னு பேசிட்டே இருப்பா. இப்போதான் ரித்தி எனக்கே அது புரியுது.
ஆனா என் அஞ்சலி கண்லேருந்து இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் வர நான் விடவே மாட்டேன். இப்போ அவள் எவ்வளோ சந்தோஷமா இருக்காளோ அதை விட டபுள் மடங்கு சந்தோஷத்தை நான் அவளுக்கு கொடுப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாம்சு. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், அஞ்சலி எப்படி தான் அவன் லவ் ஓகே சொல்வாளோ அப்படின்ட்டு. ஆனால் கடவுளை பற்றியா சுச்சுவேஷன் எப்படி மாற்றிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ கூட என்னால் நம்பவே முடியல. எனக்கும் அஞ்சலிக்கும் இன்னும் ஒரு 4 நாளில் கல்யாணமா? நினைச்சாலே எப்படியே இருக்குது. சரி மேடம், நாங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ண போகிறோம். நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க சூர்யாவை? சூர்யாவா? அது யாரு? ரித்தி, இதெல்லாம் நீ வேற யாருக்கிட்டேயாவது வச்சுக்க சரியா? இந்த ஐடன் கிட்ட நீ போய் சொன்னீங்கன்னா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஓ, நீ எங்கள் டாக்டரை கேட்டியா? டாக்டருக்கும் எனக்கும் எதுக்கு கல்யாணம் நடக்க போகுது? நீ லூஸா? ஆமாம்மா, நான் லூசு தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன் இல்லை, அதனால நான் லூசு தான். ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்து? அந்த நேரம் அஞ்சலிக்கு அடிபட்டிருந்து, அதனால அந்த டென்ஷனில் நான் அப்போ எதுவுமே கேட்கல வாங்கிட்ட. ஆனால் நான் புறவு வாங்கிட்டு இதை பற்றி பேசணும்னு தான் இருந்தேன். உன் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் தோளில் சாஞ்சு நீ அழுறது என்ன, அவன் அதை பார்த்து ஃபீல் பண்ணுறது என்ன, அப்பப்பா ஒரே ரொமான்ஸ் தான். அது அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாம்சு. சரி சும்மா சொல்லு, எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறீங்க 2 பேரும்? லவ்வெல்லாம் இல்லை மாம்சு. நான் ஏற்கனவே அவரை பிரேக்கப் பண்ணிட்டேன். பிரேக்கப் பண்ணிட்டியா? அப்போ உனக்கு சூர்யாவை முன்னமே தெரியுமா? ஆமாம் மாம்சு, நான் பிலிப்பைன்ஸில் டாக்டர் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்னோட சீனியர் தான். அப்போவே 2 பேரும் லவ் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டேன். ஏன்டா மச்சான், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்கெல்லாம் வர்றது மாதிரி சொல்லியிருந்தானுவன், ஒரு பிள்ளைகளையும் காணோமே. வருவாங்க பாஸ், ஃபுல்லாக வெள்ளைக்கார பிள்ளையில தான் வந்துட்டு இருக்குது. நம்ம ஊர்லேருந்து ஏதாவது ஒரு பையன்கிளி வராமலா இருக்கும். இந்த பிள்ளைங்களே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன நம்ம பேசிய தமிழ் தான் அதுகளுக்கு புரியாது. டே அதோ பாருங்கடா, பார்க்கவே நம்ம ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது. அந்த பையன்கிளியை கொஞ்சம் கூப்பிடுங்கடா. சொல்லுங்க அண்ணா, என்னைய கூப்பிட்டீங்க? பரவாயில்லையே, நாங்கள் தமிழ்னு உனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்குதே. பார்த்தது நம்ம ஒரு மாதிரி இருந்ததா, அதான் நீங்கள் கூப்பிட்டதும் வந்தேன். ஓ அப்படி. சரிம்மா, இந்த பொண்ணு எங்களுக்காக ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போ. அது அண்ணன், ஃபாரின் காலேஜஸ்லாம் இந்த மாதிரி ரேகிங் பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் என்ன கூப்பிட்டு பாட சொல்கிறீங்க? எம்மா பொண்ணு, இங்கே பாரு, உன்னை நான் பாட தான் சொன்னேன். அதுக்கு நீ தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத சரியா? பாஸ் கொஞ்சம் கூலாகுங்க. ஏம்மா நீ ஒரு பாட்டு பாடிட்டு கிளம்புமா, இல்லைனா எங்கள் பாஸ் கோவத்தில் எதுனாலும் பண்ணிடுவார். ஐயோ சூர்யா அண்ணே, நீங்களா? நான் சும்மா நம்ம ஊரில் உள்ள பொண்ணாக இருக்குமா, அதான் வழி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஏண்டா எங்கே வந்தாலும் உங்கள் புத்தியை மாற்ற மாட்டீங்கல்ல? ஒரு பொண்ணு சும்மா நடந்து போயிட்டு இருந்தா உடனே ரேகிங் தொடங்கிடுவீங்களே. இந்த காலேஜில் தான் ரேகிங் அலோடு இல்லைடா. அப்போ எதுக்குடா நீங்கள் ரேகிங் பண்ணுறீங்க? நான் மேனேஜ்மெண்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா? ஐயோ அண்ணே, வேண்டாம் அண்ணே, அப்படிலாம் பண்ணிடாதுங்க அண்ணே. டிசியை கழிச்சு ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க அண்ணே. நான் வேணா அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் அண்ணே. அது தெரியுதுலடா, அப்போ எதுக்குடா இந்த மாதிரி ரேகிங் பண்ணுறீங்க? சாரி அண்ணே, இனிமே எந்த பொண்ணு பக்கமும் தலை வச்சு கூட படுக்க மாட்டேனே. தங்கச்சி சாரிம்மா, என்ன மன்னிச்சிரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஓகேம்மா. நீங்கள் ஃபஸ்ட் இயரா? ஆமாம், ஃபஸ்ட் இயர் தான். ஆனால் எங்கே போகணும்னு எனக்கு தெரியலையே. நேராக போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அதில் 3rd பில்டிங் டி பிளாக். அந்த டி பிளாக்கில் தான் ஃப்ரெஷ் இருக்குது. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே? நான் வந்து சென்னை. ஓ சென்னையா? நான் கன்னியாகுமரி பக்கம். ஓ, கன்னியாகுமரியா? சூப்பர். சரி நீங்கள் போங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் கிளாஸ் நல்லா சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போங்க, பிரேக் டைமில் இதே இடத்துக்கு வந்துருங்க. நம்ம அப்போ மீட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே. நல்லா தானே ரித்தி போயிட்டு இருந்து, அப்போ எதுக்கு சூர்யாவை பிரேக்கப் பண்ண? அது செட் ஆகாதுன்னு தோணுச்சு மாம்சு. நீ இதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காத. சரி ரித்திமா, நான் இதெல்லாம் கேட்கல. உனக்கு எப்போவா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. ஓகே மாம்சு. ஆனால் சூர்யாவுக்கு வந்து நீ என்னோட அத்தை பொண்ணு அப்படின்னு தெரியாது. உனக்குமே தெரியாதுல்ல அவன் என்னோட ஃப்ரெண்டு. நீ அவருக்கு தெரியாது மாம்சு, ஆனால் எனக்கு வந்து சூர்யா அவனோட ஃப்ரெண்டுன்னு தெரியும். வீட்டில் இருக்கிறதுக்கே போராக இருக்குது. இந்த அஜய்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னா அது வேற பிஸியாக இருக்குது. என்ன பண்ணதுக்கு? 100 ஆயுசு, அதுக்குள்ளே ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஹலோ, சொல்லுங்கங்க. என்ன புதுசாக மரியாதையெல்லாம் கொடுக்குற? அது ஒன்றும் இல்லை அத்தான். எது அத்தானா? அடிங்க. சும்மா உங்களை கிண்டல் பண்ணி பார்க்கலான்னு தான். சரிம்மா, இதுவுமே நல்லா தான் இருக்குது. சரி, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடு. சரி, காலையில் சாப்பிட்டீங்களா?
ஆமாம்மா, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஆமாம் நான் சாப்பிட்டேன். ஓகேம்மா, நல்லா சாப்பிடு சரியா? அது ரியா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் கால் பண்ணேன். என்னன்னா, நமக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா இப்போ அஞ்சலிக்கு அடிபட்டிருக்கனால அவளை கூட்டிகிட்டு போக முடியாதுமா. அப்போ ஒன்றை மட்டும் எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அஞ்சலி வீட்டு சைடில் எதுவும் யோசிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஐயையோ இதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதுக்கு இதை என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்காட்டாலுமே நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஏன்னா அஞ்சலி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவள் என்ன சொல்கிறாளோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போனால் அவங்க வீட்டு சைடில் எதுவும் ஃபீல் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால ப்ராப்ளம் இல்லைங்க. நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். அது எப்படி ரியா, நீ எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிற? இதில் நான் சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லைம்மா, நீ எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறா. உனக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்குது. ஐயே இதில் என்ன மெச்சூரிட்டி இருக்குது? இது நார்மலான ஒரு விஷயம் தானே. அஞ்சலியோட சுச்சுவேஷன் சரியில்லாதனால நம்ம அவள் போக்கில் தான் விடணும். இதை நான் புரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது? அதுவும் இல்லாமல் அஞ்சலி என்னோட ஃப்ரெண்டு வேறு. இல்லைம்மா, உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை இல்லை, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி தான் சொல்லுவீங்க. சரிம்மா, அதை விடு. அப்புறம் மேடம் அன்னைக்கு ஃபோன் வைக்கும்போது என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஐ மிஸ் யூ. அப்போ மேடம் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படி தானே? ஏன் நீங்கள் மிஸ் பண்ணலையா? நான் மிஸ் பண்ணுறேன், நான் அதை ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீ ஒத்துக்க மாட்டியே. ஒத்துக்கிறேங்க, நானும் மிஸ் பண்ணுறேன். நிஜமாவே நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன்டி பொண்டாட்டி. எதனாலன்னு எனக்கு தெரியல. சீக்கிரமாக கல்யாணம் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. நானும் தான்டா புருஷா. கள்ளி உடனே ஃபோனை வச்சுட்டா பாரு. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனா இன்று. சார், இந்த மாதிரிப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் நான் அமௌண்ட் உடனே வாங்குறது இல்லை சார். நான் சொன்ன அமௌண்ட்டை நீங்கள் வேலையை முடிச்சதுக்கப்புறமா கொடுங்க சார். ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்கள் வேலையை முடிப்பீங்கன்னு எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. நீங்கள் வேலையை முடித்ததும் உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 50 லட்ச ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன்.